நீங்க இப்போ வந்துட்டு பிளவுசஸ் வந்து 750ல இருந்து அண்ட் 1000 2000 லேக்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. ஆமா. ஸோ இதுல வந்துட்டு இப்போ அஃபோர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன பிளவுசஸ் எல்லாமே நீங்க சொல்வீங்க? லைக் இந்த ஒர்க் சில பேர் மினிமலிஸ்டிக்கா போகணும்னு சொல்லுவாங்க, சில பேர் ஹையா போகணும்னுவாங்க, ம். சில பேர் ரெண்டு காம்போவும் சேர்த்திட்டு எனக்கு இந்த பட்ஜெட்ல மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா? ம். இல்ல அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல இப்பல்லாம் பொட்டிக்கால வந்துட்டு சர்வை பண்ணவே முடியல. ம். ஆ அப்படி நாங்கலாம் வந்து அஃபோர்டபிள் ரேட்ல வந்து நாங்க பண்றோம் அப்படின்னா அது பொய் தான். ஏன்னா வந்து பொட்டிக்கோட காஸ்டிங் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப நார்மல் பிளவுஸ் வந்து எங்ககிட்ட வந்து 1500. ஆனா எங்களுக்கு அது கட்டுப்படியே ஆகல. ம். யூ வோன்ட் பிலீவ் என்னங்க 1500 போடுறீங்க. உங்களுக்கு என்ன கட்டுப்படி ஆகலன்னு சொல்றீங்களேன்னா, எங்களுக்கு ரென்ட்டும் இது சர்விஸ் இண்டஸ்ட்ரின்றதுனால லேபர் சார்ஜஸும் எக்கச்சக்கமா போயிடும். பேலன்ஸ் இருக்க இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டா நிக்கும். அதுவும் வந்து சம்டைம்ஸ் நெக் டூ நெக் போகும். ஏன்னா, இப்போ நீங்க ஃபுட் அந்த மாரிலாம் வந்து பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு ரீல் பாக்குறீங்க. அந்த ரீல வந்துட்டு நீங்க உடனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி அங்க போயிட்டு நம்ம உடனே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ம். சொல்லிட்டு நீங்க போவீங்க. ஆனா டெய்லரிங்க்கு உங்களுக்கு எப்ப நீட் இருக்கோ அப்பதானே வருவீங்க. இப்போ சோனியாவோட ரீல பார்த்தா கூட வந்து எனக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சோ இல்லன்னா 6 மந்த்ஸ் கழிச்சோ எனக்கு எப்போ டெய்லரிங்க்கு நீட் இருக்கோ அப்பதான் வருவாங்க. சோ அந்த கஸ்டமர் பேஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்றதுன்றதே பெரிய விஷயம். ஓகேங்களா?